உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு ரிஷபராசி நேர்களே, ரிஷப லக்ன நேர்களே, கோடி பேரில் ஒருவர் நல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆளாக நான் கை காட்டுற நபர் ரிஷபராசிக்காரங்க தான் இருப்பாங்க. இன்றைக்கு அர்ஜுனனின் வாக்கு எவ்வளவு முக்கியமோ, தர்மரின் வாக்கு எவ்வளோ தூரம் முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் ரிஷபராசிக்காரங்க. ஒரு 100 பேர் இருக்காங்க, நம்மகிட்ட பிரச்சனைக்கு வராங்க. அந்த 100 பேரையும் நம்ம வாயால் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு ரிஷபராசிக்காரங்க இருந்தால் போதும், நம்ம எல்லாரையுமே ஜெயிச்சிடலாம். ரிஷபராசிக்கு கடந்த 1.5 வருடமாக செவ்வாய் பகவான் கொடுத்த வேதனை சொல்லி மீள முடியாதுங்க. பல பிரச்சனை, லேண்டு பிரச்சனை, பெண்களால் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், தவறான முடிவை எடுத்து விடாதீர்கள் ரிஷபராசி நேர்களே. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலங்கிறது உண்டுங்கிறத நம்புங்க. உங்களுக்கு தசாபலன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய கோச்சாரம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், குரு வக்ரமாகட்டும், சனி பகவான் வக்ரமாகட்டும், எந்த கிரகம் உங்களை வேணால் கஷ்டப்படுத்தட்டும். ஆனால் ஒரு வீட்டில் 5 நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு சாப்பிட உட்காடுறாங்க, 4 நபருக்கு தான் சாப்பாடு இருக்குது, ஒரு நபருக்கு சாப்பாடு இல்லைங்கும்போது அந்த சாப்பிடாத ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு பண விஷயத்தில் எடுத்துக்கிறோன்னா, 12 ராசிக்காரர்களில் 11 ராசிக்காரர்களை ஒரு தட்டில் வைத்தால் ரிஷபராசிக்காரங்களை மட்டும் ஒரே ஒரு தட்டில் வைங்க. பண விஷயத்தில் ரொம்ப இன்னைக்கு 2024 பிற்பாதையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக சிக்கி சீரழியும் ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். ரிஷபராசி கையிலேருந்து ₹1 வாங்கினா யோகம் தெரியுமா? ரிஷபராசிக்காரங்களேருந்து வாழ்ந்தா யோகம் தெரியுமா? வெளியில் இருக்கிறவங்களாம் நினைப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் ஆகா ஓகோன்னு இருக்காங்கன்னு. உள்ளுக்குள்ளே ஏசியில் இருந்தாலும் பிரச்சனைகளில் வேர்த்து வடியும் முதல் நபர் ரிஷபராசிக்காரங்க தான். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி நெஞ்சு வலிக்குமோ, நெஞ்சு பதபதைக்குமோ, அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். யாரிடமும் வம்பு தும்புக்கு போகாதவர்கள், யாருடைய பிரச்சனையிலும் தலையில் போட்டு எடுத்துக்காதவங்க. ஆனால் இவங்களை ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டு இவங்களை வச்சு கேம் ஆடுறவங்கிறது 100 பேர் இருப்பாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், குரு வக்ரகமாகி சொந்த வீட்டில் சுக்கிர பகவான் வீட்டில் இருக்கும்போது பணம் கண்ணுக்கு நேராக தெரிஞ்சு இருந்து அனுபவிக்க முடியாமல் இருப்பவர்கள் ரிஷபராசிக்காரங்க தான். வாழ்க்கையில் ஒரு பொருள் ஆசைப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். ஆசைப்பட்ட பொருள், ஆசைப்பட்ட விஷயம் கைக்கிட்ட இருந்தும் அதை வாய்க்கு கிடைக்காம போகிற விஷயமும் ரிஷபராசிக்காரர்கள் தான். ₹1 பணம், ஒரே ₹1 பணத்துக்காக கை கட்டி வாய்ப்பொத்தி வாழக்கூடிய நபர்களும் ரிஷபராசிக்காரங்க தான். ரிஷபராசி அவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. நான் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன், இது இல்லைன்னு ஒரு ரிஷபராசினர்களாலும் சொல்லவே முடியாது. முதல் விஷயம், கட்டிய கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களின் சந்தோஷத்திற்காக, அவர்களின் ஆசைக்காக, அவர்களின் தேடுதலுக்காக தன்னுடைய உலகமும், தன்னுடைய வேலையும், தன் தாய் தந்தையரையும், தன் சகோதரர்களையும், ஏன் அவங்க ஆசைப்பட்ட அந்த காதலையும் விட்டு ஒரு கை இழந்தவன் போல் வாழ்க்கையை நடத்துபவர்களும் ரிஷபராசிக்காரர்கள் தான். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்புங்கிற ஒரு விஷயத்தினால துரோகம் பண்ணி ஏமாற்றி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறதும் ரிஷபராசிக்காரர்கள்ட்ட மட்டும்தான் பொருந்தும். 3வது முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் வரக்கூடாது, என்னுடைய எதிரிக்கு கூட இவ்வளோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்களே, ஆனால் அந்த பிரச்சனையை சம்பாதித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் இருப்பாங்க. என்ன மாதிரி வேணால் பிரச்சனை எடுத்துக்கங்க. குழந்தை 45 வயசு வரைக்கும் இல்லாதவர்கள் ரிஷபராசிக்காரங்க தான். 50 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவர்கள் ரிஷபராசிக்காரங்க தான். 3 கல்யாணம் ஆகியும் 3வது கல்யாணமும் ஏமாத்துதல், ஃபெயிலியர். ஏன் ஒரு ஜாதகம் பார்த்து நிறைய ஆராய்ச்சி, கோவில் பரிகாரங்கள் செஞ்சு நிம்மதியாக ஒரு வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்கும்போது அந்த 2 மேரேஜ் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒருவர் தான் இறந்து விட்டார்.
சரி இந்த மூணாவது நபராவது நம்ம வாழ்க்கையை நல்லதாக பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதும் அவரும் நம்மளை ஏமாற்றினார்னா அந்த மனசு குழந்தையை தாண்டி வலிக்கும் சார். ஒருவரை பொம்மை என்று யாரும் நினைத்து விட முடியாது. யாருமே பொம்மை கிடையாது. அவங்களுக்கும் மனசு, உடம்பு, வலி, வேதனை உண்டு இல்லை. அந்த ஒரு பர்சனை நீங்கள் காயப்படுத்தி அவருடைய சந்தோஷத்தை இழக்க வச்சு வேலையில் டம்மியாக உட்கார வச்சு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பொம்மையாக ஆட்டி வச்சிங்கன்னா அவங்கள போல வருத்தப்படக்கூடிய நபர்கள் ரிஷபராசியை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஹிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதம், கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி சுக்கிர பகவான். நிறையா பேர் கேட்கலாம், சார் என்னால் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இந்த கோவிலுக்கு போக முடியுமான்னு தெரியல, எனக்காக நீங்கள் போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக போகிறேங்க. ஒவ்வொரு ரிஷபராசினியர்களும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை நல்லா சுமூகமாக இருக்கணும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் வளம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு நான் 20/9/2024 அன்றைக்கி போகிறேங்க. ஈவினிங் டைம். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. முடியாதவர்கள், போக முடியாதவர்கள் உங்கள் பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்த புரட்டாசி மாதம் இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமான விஷயம், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் வேணால் ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் போய் பாருங்கள். அதில் எனக்கு தெரிஞ்சு நிறையா ரிஷபராசினியர்கள் ஒரு விஷயம் பாசிட்டிவாக போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களே, திருப்பதி வெங்கடாஜலபதியை சந்தித்து பாருங்கள். இரவு நேரத்தில் சந்தித்து பாருங்கள். அதுவும் வளர்பிறையை சந்தித்து பாருங்கள். நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, கட்டாயமாக ஜெயிச்சிருவீங்க. சார் என்னாலாம் அவ்வளோ வசதி இல்லை, எனக்கெல்லாம் திருப்பதி போகிறதுக்கான பாக்கியம் இல்லை, அமைப்பு இல்லை, காசு இல்லைன்னு நினைக்கிறவங்க, முடியாதவர்கள் மட்டும் 90% முடியும்னா போயிட்டு வந்துடுங்க. முடியாதவர்கள் மட்டும் திங்களூர், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு முதல் கும்பகோணம் வழியில் இருக்கக்கூடிய திங்களூர்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த கோவிலில் சந்திர பகவான் நவக்கிரக ஸ்தலம். வளர்பிறை திங்கள், வளர்பிறை பௌர்ணமி அன்று சென்று வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் எண்ணிலடங்கா நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், வெற்றிகள் கிடைக்கும். இந்த ஒரு கோவில் போனால் போதுமா? இந்த கோவிலேருந்து 3 கிலோமீட்டரில் திருவையாறு என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த திருவையாறு ஊரில் ஐயாரப்ப சாமி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. இங்கே ஆட்கொண்டேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரையும் பார்த்துட்டு இந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் மட்டும் இல்லைங்க, எல்லா மாதமுமே நல்லாயிருக்கும். புரட்டாசி மாதம் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. ஏன், நல்ல விஷயங்களுக்கான அறிகுறிகள், அதிசயங்கள் தென்பட போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு முதல் காரணம், செவ்வாய் பலம் பெறுகிறார். இந்த செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் பலம் பெறுவதனால் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சண்டைகள், ஒரு பொண்ணு நிற்க வச்சு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துதா, அந்த விஷயத்துலேருந்து விடுதலை. மூன்றாவது முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம், திருமண யோகம். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம். ரிஷபத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் சொந்த வீட்டில் உச்சம் அடைகிறார். குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உச்சம் படையும் போது ஒவ்வொருவருக்கும் தவறாக இருந்தாலும் சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புரட்டாசி மாதம் குழந்தை பாக்கியம் ரிஷபராசினியர்களுக்கு உண்டு. பிரிந்த கணவன் மனைவியை கூட்டு வந்து உட்கார வச்சு பேசினீங்கன்னா சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கையில் திருமணத்திற்கான ஒரு அச்சாரம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒத்து போகிறதுக்கும், காதல் திருமணங்கள், காதலால் பிரிந்தவர்கள், பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கும், பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல உடன்பாடு ஏற்படுவதற்கும், கோர்ட்டு கேஸிலேருந்து வெளில வருவதற்கும், போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு இருக்குது, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, குலதெய்வத்தை நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு,
எனக்கு ஒரு பிடி குலசாப தோஷம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் சரியாவதற்கு நன்மைகள் உண்டு. இதில் சாதகமான விஷயம் என்ன தெரியுமா? 4ஆம் வீட்டை அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். ஸோ விபரீத ராஜயோகம், பணமழை ஏற்படும். இந்த மாதம் பணவரவு தாராளமாக இருக்கும். பணம் கொடுக்க வேண்டியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு நம்பலாம். இந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணாமல் உபயோகமாக சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படிங்கிறதும், கடன் பிரச்சனையை குறைக்கலாம் அப்படிங்கிறதும், உங்களை டார்கெட் பண்ணுறவங்கள்ட்டேருந்து வெளில வந்துடலாம் அப்படிங்கிறதும் உண்மை. உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், வேலை வாய்ப்புகள் பெருகும், கல்லூரிகளில் நல்லதொரு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். முக்கியமான விஷயம் இதுதான், அவங்க ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், தொழில் அபிவிருத்திகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பேச்சு, செயல், சிந்தனைகள் அனைத்துமே சரிசமமாக நடக்கும். உங்களுக்கு இணை இல்லாத நபர்கள், உங்களுக்கு சரிசமம் இல்லாதவர்கள் உங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, பொருளி பேசுகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கன்னா விட்டுருங்க. என்றோ ஒரு நாள் சரியாகும், சரியாகாமல் இருக்காது. ஆனால் புரட்டாசி மாதத்தை கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் எதிரிக்கு கூட பிரச்சனை வரக்கூடாது. என்ன மாதிரி எதிரி கூட இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை நடக்குதுல்ல, இந்த பிரச்சனையை அடுத்தவங்க நடந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? உசுரை கொடுத்து காப்பாற்றுவீங்கள்ல. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையிலிருந்து இறைவன் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ இறைவன் உங்களுக்கு உதவி பண்ணுவார். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது வீடு குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினாக இருக்குங்க. உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அப்படி இல்லையா 3ஆம் திருமணம், ஒருவருக்கு வாழ்க்கையில் 3ஆம் திருமணம்னு ஒன்று நடக்கவே நடக்காது, ரொம்ப ரேர். ஆனால் அந்த 3ஆம் திருமணம் கூட ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க, ஒரு மனைவி இறந்துருப்பாங்க, 2வது திருமணம் ஃபெயிலியரில் நின்று இருக்கும். சரி, நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சப்போர்ட் வேணும், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேணும், நம் குழந்தைகளுக்கு ஒரு தாய் தகப்பன் வேணும்னு 3வது திருமணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அடி எடுத்து வைக்கும்போது அதுலேயும் ஏமாற்றுங்க. நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் நம்மளை நெஞ்சில் குத்தி மிதிக்கிறாங்க பாருங்க. நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு யாரும் உட்காந்துருக்காங்க பாருங்க. உண்மையான காதல், உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அதை கெடுக்கிறாங்களே. இதை நினச்சி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்காமல் இருக்கீங்களே. ஒரு சைடு பண பிரச்சனை, ஒரு சைடு குடும்ப பிரச்சனை, ஒரு சைடு வாழ்வோமா வேணாமாங்கிற பிரச்சனை. நான் அதனால தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது வார்த்தை சொன்னேன், தவறான முடிவை எடுத்து விடாதீர்கள் ரிஷபராசினியர்களே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கீங்க. எல்லாம் கடந்து போகும், எல்லாத்தையும் மீறி நீங்கள் ஜெயிப்பீங்க. வாழ்க்கையில் வெற்றி உண்டு, மன சந்தோஷம் உண்டு. உங்களுக்கு கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் ஜாக்பாட் உண்டு. காரணம், குரு வக்ரக பயிற்சி இந்த மாதத்தின் இறுதியில் நடக்கிறது. இந்த குருவால் 1.5 வருஷமாக பற்ற போராட்டம் சரியாகும். செவ்வாயால் ஏற்பட்ட தோல்விகள் மறையும். புதனும் சூரிய பகவானும் சேர்ந்து உங்களை தலை நிமிர்த்துவாங்க. உங்களை அதே நேரத்தில் கேது பலம் இழக்கிறார். நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இறை வழிபாடு நிறையா பண்ணுங்கள். அதே மாதிரி பாசிட்டிவாக நினைங்க, நல்லது நடக்கும். புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிசயமான செய்திகளை ஏற்படுத்தும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கமெண்ட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.